அனைவருக்கும் வணக்கம். நம்ப இந்த வீடியோல நம்ப அகாடமியோட குரூப் 4க்கான எக்ஸ்க்ளூசிவ் டெஸ்ட் பேட்ச்சா இருக்கக்கூடிய ராபர்ட் கிளைவ் டெஸ்ட் பேட்ச் பத்தி பார்க்க போறோம். ஷெட்யூல் எப்படி ரெடியா இருக்கு? எப்போலாம் டெஸ்ட் எழுதப் போறோம்? அ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்ன சிலபஸ் இருக்கு? ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் எவ்ளோ டெஸ்ட் எழுதப் போறோம்? அந்த மாரி எல்லாமே பார்க்க போறோம். ஸோ குரூப் 4 2025க்கான ராபர்ட் கிளைவ் டெஸ்ட் பேட்ச் சரிங்களா? மொத்தம் 43 தேர்வுகளுக்கு மேல நம்ப எழுதப் போறோம். ஓகேங்களா? இன்க்ளூடிங் ஃபுல் டெஸ்ட், மாக் டெஸ்ட் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 43க்கும் மேற்பட்ட தேர்வுகள் வந்து நமக்கு இருக்கப் போகுது. சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 2 பேட்டர்னா நடக்கப் போகுது. ஓகேங்களா? பொதுத் தமிழ் பிளஸ் கணிதம். ஓகேங்களா? பொதுத் தமிழ்லேருந்து 100 கேள்விகள், கணிதம்லேருந்து 25 கேள்விகள். இது ஒரு நாள் தனியா நடக்கும் செப்பரேட்டா. அது அது இல்லாம பொது அறிவு மற்றும் நுண்ணறிவு ஓகேங்களா? 75 கொஸ்டின் ஜிஎஸ்ல இருந்து 25 கொஸ்டின் ரீசனிங்ல இருந்து. இது ஒரு நாள் தனியா நடக்கும். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் தனியா நடக்கப் போகுது. இந்த டெஸ்ட் தனியா நடக்கப் போகுது. ஓகே. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நமக்கு டெஸ்ட் வந்து இருக்கு. சரியா? முதல் தேர்வு என்னைக்கு டெஸ்ட் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய புதன்கிழமை 16ஆம் தேதியிலிருந்து நமக்கு டெஸ்ட் தொடங்க இருக்கு. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்க்கு எதுக்காக ராபர்ட் கிளைவ் பேர் வச்சிருக்காங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார்கிட்டயும் இருந்து வந்துச்சு. ஓகேங்களா? எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராபர்ட் கிளைவ் அவர்கள் 18 வயதுல பார்த்தீங்கன்னா, கிழக்கிந்திய கம்பெனிக்கு உள்ள வர்றப்ப ஒரு சாதாரண குரூப் 4 வேலையில இருந்திருப்பார். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய இடத்துக்கு சென்றிருப்பார். அந்த மாதிரி நம்மளும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு டெஸ்ட் பேட்ச்க்கு ராபர்ட் கிளைவ் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் பேட்ச்ச பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் எவ்வளவு கேள்விகள் எவ்வளவு டெஸ்ட் இருக்க போகுது. இப்ப இந்தியன் பாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எக்ஸாம்ல 15 கேள்வி வரப்போகுது. ஸோ 4 டெஸ்ட்டா நம்ப எழுதப் போறோம். ஓகேங்களா? பாலிட்டி சப்ஜெக்ட் ஃபுல்லாவே. அடுத்தது தமிழ் சொசைட்டி நமக்கு 20 கேள்விகள் வரப்போகுது. அதனால 4 டெஸ்ட் எழுதப் போறோம். அண்ட் தென் யூனிட் 5 அப்படிங்கிறது இங்க எக்கனாமியும், டெவலப்மென்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் சேர்த்து இருக்கு. ஸோ இத சேர்த்து நம்ம ஒரு 4 டெஸ்ட் எழுதப் போறோம். மொத்தம் 20 கேள்விகள் எக்ஸாம்க்கு வரும். ஐஎன்எம் அண்ட் கன்வென்ஷனல் ஹிஸ்டரி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 10 கேள்விகள் வருது. மொத்தம் 4 டெஸ்ட் எழுதுவோம். சரிங்களா? ஜியோகிராஃபில 2 டெஸ்ட், சயன்ஸ்ல 3 டெஸ்ட், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி தனியா, பயாலஜி தனியா எழுதுவோம். அடுத்தது ஆப்டிட்யூட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 18 டெஸ்ட் ஆப்டிட்யூட்ல ரீசனிங்ல இருந்து 14 டெஸ்ட் எழுதப் போறோம். இதெல்லாம் யூனிட் வைஸ் டெஸ்ட். அது இல்லாம நமக்கு ரிவிஷன் டெஸ்ட் அண்ட் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ நமக்கு மேத்ஸோட ரிவிஷன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, மொத்தம் 9 ரிவிஷன் டெஸ்ட், 2 மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு. சரியா? அதே மாரி தமிழ்ல ஒவ்வொரு டாபிக்குக்கும் எத்தன டெஸ்ட் இருக்க போகுது, சாப்டர் வைஸ் டெஸ்ட் எத்தன இருக்கு அப்படிங்கிறதையும் தனியா பிரிச்சு குடுத்திருக்கோம். இலக்கணத்துல பார்த்தீங்கன்னா, 3 தேர்வுகள் எழுதுவோம். சொல்லகராதில 4, எழுத்தும் திறன் அதுல வந்து 2, கலைச்சொற்கள்ல 3 இந்த மாரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும், ஒவ்வொரு டாபிக்குக்கும் எவ்வளோ டெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம குடுத்திருக்கோம். சரியா? இந்த பிடிஎஃப் அட்டாச் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல. எடுத்து பாருங்க. டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஜெனரல் ஸ்டடீஸ்ல ஒரு 21 யூனிட் வைஸ் டெஸ்ட். சரிங்களா? ஆப்டிட்யூட் மட்டும் 18 டெஸ்ட், ரீசனிங் மட்டும் 14 டெஸ்ட், தமிழ் உட்பட பார்த்தீங்கன்னா, நமக்கு 19 டெஸ்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ 9 ரிவிஷன் டெஸ்ட் பிளஸ் 1 அது இல்லாம 2 மார்க் டெஸ்ட் இருக்கு. இது எல்லாமே சேர்த்து தான் நமக்கு 43 அப்படிங்கிற நம்பர். அத தாண்டி நமக்கு மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். சரியா? இப்ப முதல் தேர்வு 16ஆம் தேதி வரக்கூடிய புதன்கிழமை நடக்க இருக்கு அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்க்கு என்ன போர்ஷன் அப்படிங்கிறத இங்க குடுத்திருக்கோம். ஓகேங்களா? இலக்கணம்ல எழுத்துச்சொல் அதுல என்னெல்லாம் இருக்கு. அடுத்து ஆப்டிட்யூட்ல நம்பர்ஸ பத்தி பார்க்க போறோம். அடுத்தது ஒரு நாள் விட்டு வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பாலிட்டி ஓகேங்களா? ஜிஎஸ் பிளஸ் மேத்ஸ் அப்படிங்கிறது இருக்க போகுது. இப்போ தமிழ் பிளஸ் மேத்ஸ் அப்படின்னா 100 பிளஸ் 25 அந்த ஒரு ரேஷியோல இருக்கும். ஜிஎஸ் பிளஸ் மேத்ஸ்ன்னு வரப்ப 75 பிளஸ் 25 சரிங்களா? இந்த ஒரு ரேஷியோல இருக்கும். இந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம தேர்வு எழுதிக்கிட்டே இருப்போம். மொத்தம் 43 டெஸ்ட் இருக்கு. சரிங்களா? 43 டெஸ்ட்டையும் நீங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்து 43வது டெஸ்ட் வரைக்கும் விடாம கன்சிஸ்டன்ட்டா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, நீங்க தான் குரூப் 4ல டாப் ரேங்கரா வருவீங்க. கட்டாயம் போஸ்டிங்க எடுத்துட்டு போயிரலாம். சரிங்களா? அத தாண்டி பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்தந்த தேதிகள்ல அந்தந்த மாசத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு பிடிஎஃப் வடிவத்துல குடுத்துருவாங்க. சரியா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அது எல்லாமே நமக்கு ஹோம் டெஸ்ட்டாவும் நமக்கு அவைலபிளா இருக்கு. ஓகேவா? இப்போ அடுத்ததா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எங்க படிக்கணும்? வேர் டூ ஸ்டடி அப்படிங்கிறத குடுத்திருக்கோம். இது தமிழுக்கு மட்டும் இல்ல. இதே மாதிரி வேர் டூ ஸ்டடி ஒவ்வொரு டாபிக்கும் நம்ம தமிழ்ல ஒவ்வொன்னையும் எந்தெந்த புத்தகத்துல படிக்கணும்? புது புத்தகம், பழைய புத்தகம், அத தாண்டி 11த், 12த் புக்ல ஏதாவது படிக்கணுமா? அது எல்லாமே உங்களோட கன்ஃப்யூஷனுக்கு எதுவுமே இல்லாம எல்லாமே குடுத்திருக்கு. ஓகேங்களா? ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எங்கெங்க எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது. சரியா? அதே மாரி தான் நமக்கு மேத்ஸ்க்கும் குடுத்திருக்கோம். அதே மாரி தான் நம்ம ஜிஎஸ்க்கும் குடுத்திருக்கோம். ஒவ்வொன்னையும் எங்கெங்க எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி. சரியா? ஸோ இந்த டெஸ்ட் தொடர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு 43 டெஸ்ட் அப்படிங்கிறது
பெரிய நம்பர் தான். ஓகேங்களா? ஆனா இத ஃபுல்லா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபர் இருப்பார் இல்லையா? அவரு கட்டாயம் டாப் ரேங்கரா வருவாரு. அதே மாரி தான் நம்ம எல்லாரும் அத ஃபுல்லா ஃபாலோ பண்ணி முடிக்கிறப்ப, கட்டாயம் நம்ம டாப் ரேங்கிங்ஸ்ல இருப்போம். ஓகேங்களா? கட்டாயம் போஸ்டிங் எடுக்கக்கூடிய ஒரு வழி இது. சரியா? ராபர்ட் கிளைவ் டெஸ்ட் பேட்ச்ச ஃபுல் அண்ட் ஃபுல் ஆ ரொம்ப டெடிகேட்டடா ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும் தான் இத முடிக்க முடியும். சரிங்களா? ரொம்ப உங்களோட டெடிகேஷன் டூ த எக்ஸ்ட்ரீம் இருந்தா தான், இந்த மாதிரியான ஒரு ஷெட்யூல் இந்த ஃப்ரேம் ஒர்க்குக்குள்ள உங்களால சர்வே ஆக முடியும். ஓகேங்களா? நீங்க இத மட்டும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டீங்க, உங்களுக்கு தான் வந்து அந்த போஸ்டிங் அப்படிங்கிறது. சரியா? அரசு வேலை அப்படிங்கிறது இன்னும் இந்த ஒரு 43 டெஸ்ட்ட நீங்க எப்படி அப்ரோச் பண்ண போறீங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஸோ நல்லா படிங்க, தரவா படிங்க. சூப்பரா நம்ம போஸ்டிங் எடுத்துடலாம். ஓகேவா? தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட்.